ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய மாதமான பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 நாட்களை நம்ம கடந்தாச்சு. 15 நாட்களுக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ அதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்னா அதுக்கு அதி முக்கியமான காரணமாக கிரக அமைப்புகள் தாங்க இருக்குது. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லது மட்டுமே நடக்கிறதும் கிடையாது, அதே போல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கெட்டது மட்டுமே நடக்கிறது கிடையாது. கிரகநிலைகள் தசாபுத்திகள் இது இப்படி எல்லாம் மாறும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான மாற்றங்கள் வரும். அதனால தான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா காலம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லும். என்ன கேள்விகளாக இருந்தாலும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு பதில் கொடுக்கக்கூடியதுன்னா காலம்தான். ஸோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா ஜோதிடம் தாங்க. இந்த ஜோதிடத்தினுடைய ஒரு உதவியால் மட்டும்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நிதிநிலை ரொம்ப வலுவாக இருக்கும். நிதிநிலை வலுவாக இருந்தாலுமே கூட செலவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கவனமாக இருக்கணும். செலவுகளில் விவேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வேலை பணியிடம் எப்படியா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்கணும். நீங்கள் செயல்படக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் உறவுகள் மத்தியில் நேர்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் உங்களுடைய உறவுகளுக்கு பலம் அப்படின்னே சொல்லணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருங்க. குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நினைத்த அளவுக்கு வளர்ச்சிகளை பார்க்க முடியும். ஆனால் தேவையில்லாமல் செய்யக்கூடிய செலவுகளை நீங்கள் குறைச்சி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருமானம் தான் வருதே அப்படின்னு அதை சேமிக்காமல் அதை செலவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு வேளை யாரெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த செலவு உங்களுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கணும், புண்ணியம் நிறைந்த செலவுகளாக இருக்கணும். இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு மாதம் தோறுமாவது உதவி செய்யுங்க. இருக்கிறவர்கள் செய்யறதுல தப்பே கிடையவே கிடையாது. அப்படி ஒருவேளை நீங்கள் அந்த செலவுகளை எல்லாம் அந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விரைய செலவும் ஏற்படாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது புண்ணிய செலவாக மாறி போயிடும். அந்த மாதிரி சுப விஷயங்களுக்கு செலவு செய்யுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழுங்க. அதுவும் தானம் செய்யக்கூடிய பொருள் உணவாகவும் நீராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு இணையான ஒரு தானம் வேறு எதுவுமே இருக்கவே முடியாது. ஸோ உணவு உடை இது மாதிரியான தானங்கள் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும், நம்ம எதிர்காலத்தை சிறப்பாக்கும். ஸோ அதனால் கடகராசிக்காரங்க இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப நல்லாவே இருக்குது. தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. ஏன்னா எல்லா விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா எல்லாரும் மாதிரியும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கு அப்படின்னு தனித்துவமான ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ மற்றவங்களை அனுசரித்து போங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அந்த இடத்துல சண்டை போடாமல் அவங்கள கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். அந்த இடத்த நம்ம ஈஸியாக கடந்து வந்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அப்படி புதுசாக நீங்கள் வேலைக்காக நீங்கள் ஆர்டர்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் அலைஞ்சி தெரிகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அலைச்சலை கொடுக்கும். ஸோ அலைச்சல் இருக்கே அப்படின்னு நீங்கள் செய்யாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு தான் லாபம் நல்லா இருக்கே அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படலாம், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சால் போதும், இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்குமே அப்படின்ற எண்ணங்கள் தான் உருவாகுமே தவிர அதை வேண்டாம் அப்படின்னு உங்களால் முழுசாக ஒமிட் பண்ணவே முடியவே முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் குறைச்சிக்கோங்க. பொறுமையாக செய்யுங்க. எல்லாத்துலேயுமே நிதானம் இருக்கணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சி பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கையால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். சளி இரும்பல் பிரச்சனைகள் இதெல்லாம் வரலாம்.
அதனால் எப்போதும் போல் நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மாறி இல்லாமல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதே ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளும் கூடவே தான் வரும். அதையும் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் இருக்கணும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே உருவாக போகுது. ஏன்னா மற்றவங்களால தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்படும். அதனால் யாரையுமே அனுமதிக்காதீங்க. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. மற்றவங்க வராங்கன்னா அவங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையை பெருசாக்கி விட்டு போயிடுவாங்க. இது உங்களுக்குள்ளே இன்னும் பிரிவுகளை ஏற்படுத்திடும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்றத யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது சரியாக போயிடும் தானாகவே. மனசுக்கு கஷ்டமோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஏன்னா இந்த சூழ்நிலைகள் குடும்ப விஷயங்களை தாண்டி யோக பலன்கள் நிறைய கிடைக்கும். இழுபறியாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். பிள்ளைங்க விஷயத்தில் அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களுடைய படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு எதுலெல்லாம் அவங்க சிக்கல்களை பார்த்துட்ருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும், நல்லபடியாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இப்போ நடக்கும். ஸோ பரிபூர்ணமாக அந்த சிக்கல்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வயிறு, அஜீரண கோளாறு இது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். சொல்லப்போனால் வயிறு பிரச்சனையால் தேவையில்லாத மனக்குழப்பம், மனக்கசப்பு, மன வருத்தம் எல்லாமே வருங்க. இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆரோக்கியத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட கவனமாக இருக்கணும் முக்கியமாக அப்படின்னா, ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி கடகராசி உடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் விஷயத்தில். இந்த 2 உறவுகள்கிட்டையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு என்ன தான் கிடைச்சாலுமே கூட தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்கும் பொழுது எல்லாத்தையுமே அப்படியே ஸ்பாயில் பண்ணிடும். என்ன அதிர்ஷ்டம் கிடைச்சாலும் என்ன தான் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு இந்த கஷ்டம் இருக்கும். அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? 2 விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 உறவுகள்கிட்டையுமே கவனமாக இருக்கணும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாமே எப்படி இருக்குன்னா இழுபறியாக தான் இருக்கும். எதுவுமே உங்களுக்கு கிளியராக நடக்காது. எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் தடையை பார்ப்பீங்க. ஸோ எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களே ரொம்ப நிதானமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைச்சிட போகிறதே கிடையாது. ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து நீங்கள் செய்யணும். தடை, தாமதம் இப்படி எல்லாமே இருக்கும் தான். இது எல்லாத்தையுமே தாண்டி தான் நீங்கள் முன்னேற்றம் பார்க்கணும். அப்படி எல்லாத்தையுமே தாங்கிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பொறுமை இருக்கணும். ஏன்னா எது எப்போ நடக்கணும் அப்படின்னு காலத்தினுடைய கட்டாயம் சொல்லுதோ அப்போ நடக்கும். அது வரைக்கும் காத்திருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தடைகளை நீங்கள் சந்திக்க தான் போகிறீங்க. அதனால் பொறுமையாக இருங்க. நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்காமல் கூட போகலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பலன்கள் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய தசா புத்திகள், நட்சத்திரம், லக்கணம் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு பலருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பலன்கள் அப்படின்றது மாறுபடும். அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் எல்லாம் உங்களுடைய ஸ்டைலெல்லாம் காட்டவே கூடாது. என்ன தான் நீங்கள் வண்டி நல்லா ஓட்டுவேன், என்ன சொன்னாலும் எப்படி ஓட்ட சொன்னாலும் ஓட்டுவேன் அப்படின்னாலுமே கூட அங்கெல்லாம் போய் உங்கள் வித்தையை காட்டவே முடியாது. அதெல்லாம் பழிக்கவே பழிக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், ஜாக்கிரதையாக வரணும். நிறைய உடல்நல பாதிப்புகள் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, ரொம்ப பொறுமையாக செய்யுங்க, நிதானமாக இருங்க. நிதானம் ஒன்று தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். ஆனால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த மாதிரி எந்த பாதிப்புகளாக இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அது எல்லாமே இப்போ விலகிடும். தேவையில்லாத மனசுக்கு வருத்தங்கள் அப்படின்றது உங்களுக்கு உண்டாகலாம். ஆனால் எல்லாத்தையுமே கடந்து வர பழகிக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி கெட்டது மட்டும் நடக்கிறதும் கிடையாது. ஸோ ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்குன்னா நல்லது கெட்டது எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கடந்து வர பழகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பண விஷயங்களில் பெரிய அளவுலலாம் பாதிப்பு இருக்காது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் இருக்கணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரு. அஷ்டமத்தில் ராகு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் எளிமையாக ஒரு வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்கிறது ரொம்ப நல்லது. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும். எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நரசிம்மர் கவசம் இருக்குது அப்படின்னா அதனையும் நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா படிக்கலாம். எது வேணால் செய்யலாம். உங்களுக்கு எது முடியுமோ அது மாதிரி செய்யுங்க. படிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, எனக்கு படிக்க தெரியும் அப்படின்னா படிங்க. இல்லை படிக்க தெரியாது அப்படின்னா போட்டு விட்டு கேளுங்க.
ஸோ எது நடந்தாலும் அந்த இடத்துல வந்து நேர்மறையான ஆற்றல்கள் வந்து நிறையும். உங்களுடைய மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் ஒரு சில பரிகாரங்களும் ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யும் பொழுது அந்த அந்த நேரங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் வரக்கூடிய பாதிப்புகள் பார்த்திங்கன்னா குறையும். பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லல, பெருசாக வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு அப்படியே சின்னதாக முடிஞ்சு போயிடும். எப்படியோ ஆக வேண்டிய ஒரு விஷயம் கூட உங்களுக்கு மாறி போகும். அதனால தான் ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய பரிகாரங்களை ரொம்ப வந்து பொறுமையாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸோ கடகராசி நேர்களே, இந்த பதிவில் நீங்கள் பார்த்த இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.